நான் இன்னைக்கு ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு சேர இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிக விரைவிலேயே அதை பார்க்கத்தான் போகிறீர்கள், அது நடக்கத்தான் போகிறது. இது மாதிரி சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஆகவே இந்த ஆட்சியை கலைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜனநாயக விரோதம் ஆகிடும், மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. ஆகவே அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஆட்சிக்கு 6 மாதம் வரை தொந்தரவு கொடுக்காம இருந்தீங்கன்னா பெரிய விஷயம். தினம் ஒரு பிரச்சனையை கிளறாங்க. வரும்பொழுது ஒரு நாய் லாரியில் அடிபட்டு செத்தாலோ பஸ்ஸில் அடிபட்டு செத்தாலோ அதுக்கு தாவேக்கா தான் காரணம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மறைய வேண்டும், மாற வேண்டும். ஆகவே நான் இப்போ ஒரு தொகுதி விஷயமா மிஸ்டர் இசகே சுப்பையா வந்தார். 2 பேரும் ஒன்றா வந்தோம், பார்த்துட்டோம். அவர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் ஒரு அருமையான அமைச்சர். 2 பேர் தப்பு பண்ணாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டார். அது அமைச்சர் பதவி ஏற்றவுடன் தவறு ஏதோ டெண்டர் நடந்து உடனே தூக்கி எறிகிறார், கவலைப்படல. அதே போல் ஆதவ் அர்ஜுனன் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையைத்தான் சொல்லுகிறார், மாற்றி சொல்லவே இல்லை. அந்த கருத்துக்களும் மிக சரியாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய நண்பர் ஸ்பீக்கராக இருக்கார், உங்களுக்கு தெரியும். நான் அவரும் வேறு யாரும் இல்லை, நானும் ஜேசிடி பிரபாரன். இப்படித்தான் அவர்களை பார்த்து போக ஒரு மரியாதை நிமித்தமாக வந்தேன், சால்வை அணிவித்தேன். இதான் நடக்குது. இல்லை, நான் இப்பொழுது அதற்குரிய நேரம் வரும்பொழுது அது நடந்தாலும் நடக்கலாம். அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா தலைவரை கொண்டாடுகிறார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அம்மாவை கொண்டாடுகிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். இந்த கட்சி இப்படி ஆயிடுச்சே ஐயோ அப்படின்னு நினைக்கிறாரு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அப்படியே தான் அவர் முன்னிறுத்துகிறார். அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அஞ்சலி அம்மாள், இப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆகவே அதை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்தவர். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் முதல்வருக்கும் எல்லாத்துக்கும் கேட்டிங்கன்னா, 10 பைசா ஓட்டுக்கு கொடுக்காம ஒரு ஆட்சி அமைத்த மாபெரும் சரித்திரம் இந்திய வரலாற்றில் நீண்ட வருடங்களுக்கு பின்னால் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வரை சாரும். அதுதான் பெரிய விஷயம். உங்களுக்கு அதை மாற்ற முடியுமா, மறைக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே மக்கள் நிலங்களில் நீங்காத இடத்தை இளம் சிங்கங்கால்னு சொல்லுவாங்க. இளைஞர்கள் பட்டாளம் அவர் பின்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் தலைமையேற்று நான் வருவதில்லை, எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நேரம் வரும்பொழுது உங்களிடத்தில் சொல்லுவேன். நிச்சயமாக எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதுசாக 47 பேர் உள்ள வந்தோம். 47 பேர் வெற்றி பெறுகிறார்கள். 47 பேரில் 26 பேர் பிரிஞ்சு போகிறார்கள். பிரிஞ்சு போகும்பொழுது என்ன உறுதிமொழின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மந்திரி கிந்திரி ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்ததாவே நம்ம வச்சுக்குவோம். இவர் எப்போ சிஎம் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாரோ அங்கே தான் பிளவு வந்தது. அது சிவி சண்முகம் சொல்வது 100க்கு 100 உண்மை. ஆனால் இப்போ பிளவு வந்துடுச்சு, அதிலிருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் பிரிந்து வருவதை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர, சார் எவ்வரி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் தமிழகம் இருந்து எல்லாம் வெளியில் போகிறாங்க. ஒரு ஆள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்ததா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கட்சியை நாசம் பண்ணிட்டார் சார். இந்த கட்சியை ஒழிச்சு அடித்து என்னென்ன பண்ணுமோ. ஹிட்லர் தோற்று போயிட்டான். ஹிட்லரால் பழனிசாமியை ஒன்றுமே பண்ண முடியாது. ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தா சேலத்துக்கு பழனிசாமியை பார்த்து சால் போட்டு போயிருப்பார். அன்பார்ச்சுனேட் ஹிட்லர் இல்லை. அவ்வளோ மோசமான நிலைமைக்கு இந்த இயக்கத்தை கொண்டு போய்விட்டார். இந்த இயக்கத்தை சிதைத்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது. 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.